இப்போ முதல்ல நம்ம வெண்பொங்கல் செய்ய போகிறோம். அதுக்கு 1/2 கப் பச்சரிசி அண்ட் 1/4 கப் சிறுபருப்பு எடுத்துகிட்டு இதை நல்லா வாஷ் பண்ணி தண்ணி ஊற்றி குக்கரில் வேக வைக்கணும். சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. 8 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேக வச்சதுக்கப்புறம் இப்படி தெரியும். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் செம்ம டேஸ்ட்டாக நிறைய டிஷ்ஷஸ் வந்துகிட்டே இருக்கும். அண்ட் இப்போது கொஞ்சோண்டு மிளகு, கொஞ்சோண்டு சீரகம், நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தட்டுன இஞ்சி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காயம், கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. முந்திரி பருப்பு, ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ அந்த வேக வச்ச பொங்கல் அந்த அரிசி சிறுபருப்பை ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நெய் ஊற்றுனா நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு லைட்டாக நெய் அண்ட் சூப்பரான பொங்கல் தயார். இப்போ நெக்ஸ்ட் ரெசிபி இது செம்ம டேஸ்ட்டாக வந்துருக்குப்பா. இன்றைக்கி பொங்கல் சாப்பிட்டு பாருங்கள், கண்டிப்பாக சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் இப்போ நம்ம பார்க்க